இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனீர் கோஃப்தா பால்ஸ். நம்ம கிட்ட இருக்க பனீரை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம், அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், பொடியா நறுக்கியிருக்க பச்சை மிளகாய், பொடியா நறுக்கியிருக்க இஞ்சி, இது கூட பொடியா நறுக்கியிருக்க முந்திரி பருப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட்டை நல்லா தண்ணியில போட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணலாம், ஒரு 2 ஸ்லைஸ் அளவுக்கு. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா குட்டி குட்டி பால்ஸா பண்ணி நம்ம இன்னொரு பிளேட்ல வச்சிடலாம். நம்மளோட எண்ணெயும் சூடா இருக்கு, இதுல ஒண்ணு நம்ம சேர்த்துடலாம். பனீருங்கிறதுனால உடனே வந்து கலர் மாறிடும். இந்த பால்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கிரேவி மாதிரி யூஸ் பண்ணி அதுல கூட நீங்க வந்து இந்த கோஃப்தா கரீஸை நீங்க வந்து ஆட் பண்ணலாம்.